ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளும் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, ஒரு வழியாக சத்யா செல்வநாயகிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறதுக்காக போகிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சத்யா அம்மா அப்பா எல்லாருமே 3 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ருதிக்கு எப்படியோ வந்து விஷயம் தெரிய போகுது, என்ன பண்ணுறதுனே இதுக்கு மேலே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சத்யா அவங்களோட முத்து மாமாவுக்கு கால் பண்ணி, மாமா என்ன ஆச்சு மாமா, அந்த ஸ்ருதியை தடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து அந்த மாடசாமியை பார்க்குறதுக்காக தான் தடுக்கிறதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் வந்து தேவியோட லைஃபுக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இப்போ இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அர்ஜுன் வந்து உள்ளே வராங்க. அர்ஜுன் உள்ளே வந்துட்டு, சத்யா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சத்யாவும் அம்மா அப்பா கிட்ட, இருங்கம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட பேச போகிறாங்க. அர்ஜுன் அப்போ வந்து அவங்க அப்பாவை பற்றின டாக்டரோட ரிப்போர்ட் பற்றி சத்யா கிட்ட வந்து பேசுகிறாங்க. சத்யா வந்து அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து டல்லாகவே வந்து ஷாக்காகி வந்து நிற்கிறாங்க. ஏன்னா சத்யாவோட நினப்புலாம் எங்கே இருக்குன்னா, ஸ்ருதி வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிறவாளோ, ஸ்ருதினால் நம்ம ஃபேமிலிக்கு ஆபத்து வருமோ அப்படிங்கிறதான தாட் வந்து சத்யாவுக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல அர்ஜுன் வந்து, என்ன சத்யா, நான் வாட்டில் உன் அப்பா பற்றின ரிப்போர்ட்டை எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அங்கே போய் பேசிட்டு வந்திருக்கேன், நீ வாட்டில் இப்படி எதையோ யோசிச்சுட்டு நான் பேசுகிறதே வந்து நீ மதிப்பு கொடுக்காம இப்படி நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம சத்யா, ஸ்ருதிக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் அர்ஜுனுக்கே பெரிய ஷாக்கு. அர்ஜுன் வந்து ஷாக் ஆகி நின்றுட்டு, என்ன சொல்கிற சத்யா, ஸ்ருதிக்கு தெரிஞ்சிருச்சா எப்படி அப்படின்னு கேட்கும்போது சத்யா வந்து, நீங்கள் எங்கே என்னை சொல்ல விட்டீங்க, நான் அப்படியே வந்து சொல்லலான்னு பார்த்தேன், உங்களுக்கு வந்து உங்கள் பிரச்சனை தான் வந்து பெரிய விஷயமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து அர்ஜுன் கிட்ட சொல்கிறாங்க. அர்ஜுன் உடனே, ஆமாம் நான் எதுக்கு அதை கேட்கணும், இது உன்னோட பிரச்சனை தானே, உன் ஃபேமிலி பிரச்சனை தானே அப்படின்னு அர்ஜுன் சத்யா மேலே பழிய தூக்கி போட்டுடுறாங்க. சத்யா வந்து, என்ன அர்ஜுன் பேசிட்டு இருக்கீங்க, நான் அம்மா அப்பாவை வீட்டுக்கு வர வேண்டாம்னு தான் சொன்னேன், அம்மா அப்பாவை வீட்டில் தங்க வைக்கணும்னு சொன்னது நீங்கள் தான், உங்களால தான் இது எல்லா பிரச்சனையுமே அப்படின்னு சொல்லிட்டு சத்யா திரும்ப அர்ஜுன் மேலே பழிய தூக்கி போடுறாங்க. உடனே அர்ஜுன் வந்து, நீ என்ன வேணா பண்ணி, என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் குடும்பத்தோட மூடி மறைச்ச விஷயம் தெரியதானே போகுது, அது தெரிஞ்சு வெடிச்சா என்ன, இப்போ வெடிச்சா என்ன, எப்போ வெடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து கேட்குமே சத்யாவுக்கு வந்து அர்ஜுன் மேலே செம கோவம். சத்யா கோச்சிக்கிட்டு அர்ஜுன் கிட்ட இருந்து அப்படியே விலகி வந்து போயிட்டாங்க. அப்போ ரூம்குள்ளே சத்யா என்ட்ரு ஆகும்போது சத்யாவோட அம்மா அப்பா ரூம்குள்ளே நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, சத்யாவோட அப்பா ரொம்ப போல்டாக தைரியமாக மாறிட்டாரு. சத்யா அம்மா கிட்ட, நீ எதுக்கு இப்போ நீ பயந்துட்டு இருக்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நீ நினைக்கிற, ஏன்னா நம்ம பிள்ளைங்களை வெளியே துரத்துவாங்களா, பரவாயில்ல, ஒரு அப்பாவா வெளியே துரத்துனாலும் நான் நம்ம பிள்ளைங்களை வச்சு பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சத்யாவோட அம்மா, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, இந்த காலத்தில் ஒரு பொண்ணு வாழா வெட்டியாக இருந்தால் அந்த சுற்றி உள்ளவங்க என்ன பேசுவாங்க, அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா, தேவி வேற மாசமாக இருக்கா, இப்போ அவள் வந்து ஹஸ்பண்ட் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, நம்ம 2 பிள்ளைங்களுக்கு இப்படி ஆயிட்டுனா சுற்றி உள்ளவங்களுக்கு மத்தியில் அவங்க பேசுகிற பேசுக்கு நம்ம செத்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சத்யாவோட அப்பா, நீ சும்மா வந்து பேசிட்டு இருக்காது, அதெல்லாம் அந்த காலம், இந்த காலத்துலலாம் அப்படிலாம் இல்லை, பிடிச்சா வாழணும், இல்லைனா டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடணும், அப்படி தான் வந்து இந்த காலத்தில் போயிட்டுருக்கு, அதனால நீயா வந்து எதையும் வந்து கற்பனை பண்ணிக்காத, நம்ம பிள்ளைங்களோட 2 பேரோட வாழ்க்கையை நமக்கு பார்த்துக்க தெரியும், பெத்த நமக்கு நம்ம பிள்ளைங்கள வாழ்க்கையை லாஸ்ட் வரைக்கும் நம்மளால பார்த்துக்க முடியும், நீ எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அப்பா சொல்லிடுவாங்க. இது எல்லாத்தையும் சத்யாவோட அம்மா அப்பா வந்து இப்படி பேசிகிட்டு இருந்ததை சத்யா வெளியே இருந்து கேட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது, அப்பா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. உடனே சத்யாவோட அப்பா, என்னம்மா முடிவெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சத்யா, இல்லைப்பா நானே போயிட்டு செல்வநாயகிட்ட எல்லா உண்மையும், அத்தைக்கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்ல போகிறேன், அந்த ஸ்ருதி அந்த ஊர்லேருந்து வந்து சொன்னாதான்ப்பா அது நம்மளுக்கு பெரிய அசிங்கம், இப்போ ஸ்ருதி சொன்னாலும் நம்ம அசிங்கப்பட போகிறது உறுதி தான், நான் சொன்னாலும் அசிங்கப்பட போகிறது உறுதி தான், ஆனால் அந்த ஸ்ருதி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னாதான், ஸ்ருதி சொல்லும்போது இது ஒரு பெரிய விஷயமாவே அத்தைக்கு தெரியாது, பெரிய ஷாக்காகவும் வந்து அத்தை ஆக மாட்டாங்க, அந்த ஸ்ருதி வந்து அந்த மாடசாமியை ஊருக்கே கூட்டிகிட்டு வர ரெடி பண்ணிட்டு இருக்காப்பா, மாமானால எத்தனை பேரை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க, இப்போ இந்த மாடசாமியை தடுக்க முடியும், இதுக்கப்புறம் இந்த மாடசாமியை தடுத்ததுக்கப்புறம் ஸ்ருதி நினச்சா அந்த ஊரில் இருக்க யாரை வேணால் பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வருவா, அதனால இதை இப்படியே விடக்கூடாது, நான் செல்வநாயகிட்ட நானே எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா வந்து ரொம்ப தைரியமாக வந்து முடிவெடுக்கிறாங்க. ஸோ முடிவு எடுத்துட்டு செல்வநாயகி கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு ரூம்குள்ளே போகிறாங்க. போனால் அங்கே சத்யாவோட மாமா இருக்காங்க, அதாவது செல்வநாயகியோட ஹஸ்பண்ட் வந்து ரூமில் இருக்காங்க, செல்வநாயகி வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க. இப்போ சத்யா வந்து அவங்க மாமா கிட்ட, மாமா அத்தை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க மாமா,
அத்தை ரெஸ்ட் ரூமில் இருக்காமா அப்படின்னு சொல்லவும் சத்யா, மாமா உங்களுக்கு என்னை பற்றின எல்லா உண்மையுமே தெரியும், அர்ஜுனுக்கும் என்னை பற்றின எல்லா உண்மையுமே தெரியும். ஆனால் அர்ஜுனுக்கு என்னை பற்றின எல்லா உண்மையும் தெரியும் அப்படிங்கிற விஷயம் வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு தெரியாது. இப்போ நானே வந்து செல்வநாயகிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே சத்யாவோட மாமாவுக்கு செம ஷாக்கு. அதாவது அர்ஜுனோட அப்பாவுக்கு செம ஷாக்கு. அர்ஜுன் அப்பா என்னம்மா சொல்கிற, நீயாவே எதுக்கு வந்து தவளை தன்வாயாலே கெடுன்னு சொல்கிற மாதிரி நீயாவே எதுக்கு சொல்லணும்னு நீ நினைக்கிற, தயவு செஞ்சு வந்து நீயா வந்து சொல்ல வேண்டாம், அது தெரியிறப்ப தெரியட்டும். இப்போ வந்து தேவியோட வாழ்க்கையை யோசித்துப்பாரு, உன்னோட வாழ்க்கையை யோசித்துப்பாரு, இந்த செல்வநாய்க்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் கதி, அவ்வளோ அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சத்யா வந்து இல்லை மாமா, நான் எதனால் சொல்கிறேன்னா ஸ்ருதி வந்து இப்படி எங்கள் ஊருக்கு கல்லடக்குறிச்சிக்கு போனால் எங்களை பற்றி விசாரிச்சா எல்லா உண்மையுமே ஸ்ருதிக்கு தெரிஞ்சிருச்சு. மாடசாமின்னு ஒரு ஆளை வச்சு ஸ்ருதி வந்து அந்த ஆளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல தான் போகிறாமாம்மா. அதுக்கு முன்னாடி நானே வந்து இது எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்ட சத்யா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மாமாக்கு இதை கேட்டு என்னது ஸ்ருதி உங்களை பற்றின விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து செம ஷாக் ஆயிடுச்சு. உடனே அவங்க மாமா, சரிம்மா இப்போ என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக பார்த்தா செல்வநாயகி ரெஸ்ட் ரூம்குலேருந்து வெளியே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா சத்யாவுக்கு செம ஷாக்கு. ஒருவேளை நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்போங்களோ அப்படின்னு செம ஷாக் ஆகிட்டு சத்யா வந்து எதுவும் தெரியாத மாதிரி நிற்கிறாங்க. செல்வநாயகி உடனே சத்யா கிட்ட, என்ன சத்யா இந்நேரம் எதுக்காக இங்கே வந்திருக்க, என்ன ஆச்சுமா, உனக்கு கை நல்லா இருக்கா, உனக்கு ஒன்னால தாம்மா அர்ஜுனோட உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்லை, உனக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு உனக்கு ஜுவல்ஸ்லாம் வாங்கி தரலான்னு நினச்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி சத்யா கிட்ட பாசமாக பேசுகிறாங்க. உடனே சத்யா வந்து அப்படியே யோசிச்சே நிற்கிறாங்க. சத்யா உடனே அவங்க அத்தை கிட்ட, அத்தை நான் உங்ககிட்ட கொஞ்சம் சில விஷயங்கள் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லவுமே நம்ம அர்ஜுனோட அப்பா, என்ன சத்யா எதாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுட்டு பேசலாமே அப்படின்னு சத்யாவை பேச விடக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி சொல்கிறாங்க. சத்யா வந்து உடனே இல்லை நான் வந்து பேசிட்டு தான் சாப்பிடுவேன், நான் அத்தை கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு உறுதியாக நிற்கிறாங்க. செல்வநாயையும் பரவாயில்லைங்க நம்ம அப்புறமாட்டி சாப்பிட்டுக்கலாம், சத்யா தான் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்கிறாள் அவ சொல்லட்டும் அப்படின்னு சத்யா சொல்ல போகும்போது சத்யாவோட அப்பா வந்து, அம்மாடி உனக்கு முக்கியமான கால் வந்திருக்கு அம்மாடி பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சத்யா வந்து முழிச்சிட்டு நிற்கிறாங்க. உடனே செல்வநாயகிக்கு ஒரே டவுட்டு, என்ன வேணுமோ பேச வந்தா ஆனால் ஏதோ தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டில் சத்யா வந்து ஃபோனை வாங்கிட்டு போயிடறாங்க. ஃபோனை வாங்கினா வந்து முத்து தான் அங்கே கால் பண்ணுறாங்க, அதாவது சத்யாவோட மாமா கால் பண்ணி, சத்யா இனிமேல் நீ கவலைப்படாத எதுக்கும், இனிமேல் வந்து அந்த மாடசாமி உன்னை பற்றின உண்மைகள் எதையுமே சொல்ல அங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே சத்யாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே சத்யா, என்ன மாமா ஆச்சு, என்ன பண்ணீங்க, எப்படியோ பேசி சமரசமாக பேசிட்டீங்களா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை சமரசமாக பேசணுன்னு தான் முயற்சி பண்ணேன், ஆனால் அவன் வந்து ஒத்துக்கவே இல்லை, அதனால நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை கேட்டோடனே சத்யா, என்ன மாமா சொல்கிற, நீ வந்து உனக்கு வயசு இருக்கு மாமா, எதுக்கு மாமா கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செம ஷாக்கில் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.